ஹாய், இன்றைக்கி சூப்பரான வெள்ளை மட்டன் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது முஸ்லீம் வெட்டிங்கில் சர்வ் பண்ணுவாங்க, கீ ரைஸ் கூட, எக்ஸ்பெஷலி நாகப்பட்டினம் அந்த சைட்லாம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 3 பெரிய வெங்காயம் 2ஆக கட் பண்ணியிருக்கு. காரத்துக்கு 10லேருந்து 12 பச்சை மிளகா சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சி வச்சுக்கலாம். குக்கரில் 3 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகா அது க்ரஷ் பண்ணி வச்சுருந்த சேர்த்து வதக்கிட்டு அது கூட ஒரு சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கிட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கினதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருந்த மட்டன் 1/2 கிலோ மட்டன் சேர்த்துருக்கேன். இந்த மட்டனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1லேருந்து 1.5 கிளாஸ் தயிர் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட 1 டம்ளர் தண்ணி மட்டன் வேகிறதுக்கு அதையும் சேர்த்துட்டு இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு நான் இப்போ 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ ஒன்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் தேவையான ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ப்ரெஷர் குக் பண்ணலாம். இதுக்கு மட்டன் வேகிற டைமில் ஒரு பேஸ்ட் அரைச்சிடலாம். அதுக்கு 3லேருந்து 4 பீஸ் தேங்காய், அது கூட 1 ஸ்பூன் பெப்பர், 10லேருந்து 12 பாதாம், அது கூட உங்கள்கிட்ட முந்திரி இருந்தாலும் 4-5 முந்திரி அதையும் சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு மட்டன் நல்லா குக் ஆகி 4 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒன்ஸ் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பெப்பர் பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம். அந்த ஜார்லேயே கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஹாஃப் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி இந்த லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த புளிப்பு ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் சேர்த்து. அவ்வளோதான், லாஸ்ட்டாக கார்னிஷ்க்கு கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான வெள்ளை மட்டன் குருமா ரெடி. இதை மறக்காமல் நெக்ஸ்ட் டைம் மட்டன் வாங்கினீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது கீ ரைஸ் கூட சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். நான் கீ ரைஸ் வீடியோவும் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது பரோட்டா சப்பாத்தி கூடயும் வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்கும். நான் இன்றைக்கி கீ ரைஸ் அப்புறம் இந்த வெள்ளை மட்டன் குருமா சிக்கன் 65ஓட சாப்பிடும் போது ஐயோ சான்ஸே இல்லை. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மட்டன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக குக் ஆகிருக்குன்னு பார்க்கவே செம்ம டெம்ப்டிங்காக இருக்கும். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்.